வா. நீங்க ஒரு வில்லேஜ் விஞ்ஞானி பாஸ். கல்லுதான் ஓடையும் சொல்றல. ஊத்துங்க பொங்கல், நீங்க பெட்ரோல் பொங்கல். மேல பொங்கல் இருக்கு, அதுக்கு ஃப்ளேவர். காத்திருந்து காத்திருந்து காலங்கள் போகுதடி. பொங்கலோட சிறப்பை பற்றியும் பொங்கல் 4 நாள் ஏன் கொண்டாடுறாங்க அப்படிங்கிற விஷயத்தை பற்றியும் மகிதா வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறாங்க. மனதார வரவேற்கும் ஒரு திருநாள் தான் போகி திருவிழா. உழுதுண்டு வாழ்வாரே வாழ்பவர், மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர். நெல்லும் வயலிலும் உழுது வரும் மாடு, அண்டி பிழைக்கும் நம்மை ஆடு, இவை ஆதரிக்க வேண்டும்படி பாப்பன் என்று அழகா பாரதி சொல்லியிருப்பாங்க. வருடத்துக்கு ஒரு டைம் மாடை அலங்காரம் செஞ்சு மாட்டோட பட்டி எல்லாத்தையும் அலங்காரம் செஞ்சு கும்பிட்டு பொங்கலிட்டு அதுக்கு நன்றி செலுத்துற ஒரு விழா தான் மாட்டுப் பொங்கல். வீட்டுக்கு வர்ற உறவினர்களையும் குழந்தைகளையும் ஆதரிச்சு ஒன்றா ஒரே உணர்வோட இருக்கிற ஒரே ஒரு விழா காணும் பொங்கல் விழா. நன்மைகளை பத்தி பேச போறாங்க, தீமைகளை பத்தி பேச போறாங்க. ஒருத்தங்க பணம் அனுப்பணும் அப்படின்னா கூட ஜிபே இருக்கு. இப்போ கூட பார்த்தீங்கன்னா என்னுடைய மனைவி துணைவியார் வீட்டிலிருந்து என்ன அடைத்தார். அவங்களுக்கு பார்த்து இங்கே நடக்கிற விஷயங்கள்லாம் காமிச்சிடறாங்க. இப்போ இதுவே இணையவழி தேவையில்லைன்னா இதை எப்படி நான் எடுத்துட்டு போய் ஏஐன்னு சொல்லிட்டு ஒருத்தனை சொல்றாங்க. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட்டா, அவன் வேற ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் இல்லை, ஆப்படிக்கிற இன்டெலிஜென்ட். என்ன விஷயம்னு கேட்டீங்கன்னா, நிறைய வீடியோஸ் வந்து வருது, அது உண்மையா பொய்யா குழப்பமா இருக்கு. பொண்ணு மாப்பிள்ள பார்க்க போறது எப்படின்னு உங்களுக்கு எல்லாம் தெரியும். போட்டோ வெளியில இருக்கும்போது ஃபர்ஸ்ட் பாக்குறது மாப்பிள்ளையோட முடி நடச்சிருக்கா கருப்பா இருக்கா, அதை பார்த்ததுமே ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் இங்கே தான். ஆனா இப்போ அப்படியா இருக்கு, வாட்ஸ்அப்ல வந்த உடனே டக்குன்னு கிளிக் பண்ணோம்னா போட்டோ டக்குன்னு வந்துருது. பண்ணி ஈஸியா வச்சிருந்தாரு அவருக்கு. அப்ப தப்பு கிடையா எல்லாமே இருக்கனாலதான் நினைச்சது நினைச்ச இடத்துல வந்து நிக்குது. வீட்லயே இருந்து மாவாட்டி சாப்பிட்ட காலம்லாம் போய் இப்ப ஆன்லைன்ல ஆர்டர் போட்டு சாப்பிடுறாங்க. அதிகமா நம்ம நெட் யூஸ் பண்ணிட்டே இருக்கனால போன் அதிகமா பார்க்கணும்னு தோணுது. அதனால கண் எரிச்சல், தலைவலி இந்த மாதிரி எல்லாம் வந்து ஏற்படுது. எல்லாமே வந்து யூஸ் பண்றது நல்ல விதமா யூஸ் பண்ணலாம். அதனால முடிஞ்ச அளவுக்கு நல்ல விதமாவே யூஸ் பண்ணுங்க. ஏஐ பத்தி சொன்னீங்க. இப்போ வந்து ஏஐ எவ்வளோ இது பண்றாங்க தெரியுமா? சொன்ன மாதிரி நீங்களே வீடியோ எடிட்டிங் ஃபுல்லா ஏஐல தான் இணையவழித்துல கேள்வி தீமையை பத்தி பேச நம்ம உறவுகளாலும் உணர்வுகளாலையும் நம்மளை பிரித்து வச்சிருக்கு. எங்கள் ஊர்லேருந்து அந்த ஒரு லெட்டர் வரும்போது எங்கள் மாமா பையன் அமைச்சிருக்கான், அத்தை பொண்ணு அமைச்சிருக்கான். அந்த லெட்டர் எடுத்து பார்க்கும்போது பொங்கல் வாழ்த்துக்கள் இருக்கும். அது கொடுத்த ஒரு ஃபீல் இன்னைக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் அனுப்புகிற ஹாப்பி பொங்கல்னு ஒரு பிக்சர் அந்த ஃபீல் தர முடியுமா? எல்லாரும் முகம் பார்த்து கண்ணு பார்த்து பேசுவோம். ஆனால் இன்னைக்கு 20 பேர் ஒரே இடத்துல இருந்தாலும் எல்லாரும் ஃபோன் மட்டும்தான் பார்த்துட்டு இருக்கோம். யாரும் யாரையும் பார்த்து பேசுறதில்லை. ட்ரெஸ்ஸு ஆர்டர் போட்டு வாங்கலாம். ஆனால் அந்த துணியை உங்களால் ஃபீல் பண்ணி வாங்க முடியுமா? தொட்டு பார்த்து வாங்க முடியுமா? அந்த உழவன் நெசஞ்சது அந்த இதை நம்மளை ஃபீல் பண்ண முடியுமா? முடியாது. இணையதளங்கள் தீக்குச்சி மாதிரி, அதுலேருந்து பார்த்த நெருப்பு விளக்கு ஏற்றுனா நல்லது, குடிசை ஏற்றுனா கெட்டது. எரியிற நெருப்பு நல்லது தான், ஆனால் அது எதுக்கு பயன்படுத்த தான் இருக்குது. நன்றி, வணக்கம். வா வைப் பண்ணலாம்.
பிரமாதம். இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. வைந்தாரே ஒரு உனப்ப கட்டுந்தாரே ஒத்துக்கிட்டு வாடி நம்மோட பக்கம் போவோம். குத்துனா எப்படி தான் குத்தணும். இந்த வண்டிக்கார பாட்டை அது எக்ஸ்பெஷலி இந்த ஸ்டெப்பை இதை ரீல்ஸ் ஆடி போட்டீங்கன்னா நாங்கள் ரொம்ப சந்தோஷப்படுவோம். செஞ்சுட்டா போச்சு. வண்டிக்காரன் சொந்த ஊரு மதுரை, இந்த வண்டிக்காரன் சொந்த ஊரு மதுரை, சண்டித்தனம் செய்யலாம குதிரை. சாட்டையுடன் நிக்கிறப்போ எதிர சிந்திக்கிது அச்சப்பட்டு குதிரை. மாமே அட ஆடியா. ఇప్పుడు చూడు.
இந்த ஆட்டம் போதுமா குழந்தை? அண்ணா என்னடா? ஒன் லாஸ்ட் டான்ஸ். ஓகேடா போடே. தளபதி